நிறைய பேர் நீங்கள் வந்து க்ரீம் போட்டதுனால தான் உங்கள் ஃபேஸ் வந்து இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. க்ரீம் போட்டால் மட்டும் நம்ம வந்து பளிச்சுன்னு ஆயிட மாட்டோம், க்ளோயிங் இருக்காது. அதையும் போட்டு நம்ம ஃபேஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் தொடர்ந்து. நான் ஃபேஸ்க்கு வந்து ஒயிட்டனிங் க்ரீம் இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணினாலுமே என்னோட ஃபேஸை நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வெளியே கிளம்பும் போதெல்லாம் ஹோம் ரெமெடி ஏதாவது நான் யூஸ் பண்ணுவேன். அப்படி இன்னைக்கு நான் யூஸ் பண்ணுற டிப்ஸில் ஒன்று தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வீட்டில் ரெகுலராகவே பால் காய்ச்சுவோம். அந்த ஆடையை வந்து தனியாக எடுத்து அது காஃபி பவுடரோ ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் இருந்தால் இன்னும் நல்லது. என்கிட்ட லெமன் இல்லைங்கிறதுனால இந்த ரெண்டை மட்டும் ஆட் பண்ணி நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நல்லா ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க. இது அப்ளை பண்ணுறதுனால என்ன கிடைக்கும்னு நினைப்பீங்க. எனக்கு வந்து ஃபேஸ் வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கும். என்னோட ஃபேஸில் இது வரைக்கும் ஒரு பிம்பிள் கூட நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. நான் வந்து நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு ஏதாவது ஒரு டிப்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஹேருக்கு ஃபேஸ்க்குன்னு நிறைய டிப்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஹேர் க்ரோத்துக்கான வீடியோ தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணது நல்லா உங்களுக்கு காஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ் வாஷ் நீங்கள் எதுனாலும் அப்ளை பண்ணிட்டு பாருங்க. அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். நான் ரெகுலராக வீடியோ எடுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. பாய்.